இது ஆசிரிப்பு கூடாரத்திலிருந்த பொன் குத்து விளக்கு நமக்கு உணர்த்தும் உண்மைகளைப் பற்றிய ஒரு சுருக்கமான தொகுப்பு. பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த இந்த குத்து விளக்கு சும்மா ஒரு பழங்கால அலங்கார பொருள் கிடையாதுங்க. உலகத்தின் ஒளியான கிறிஸ்து யார் என்பதையும் நாம அவரோடு எப்படி பயணிக்கணும் என்பதையும் ரொம்ப துல்லியமா விளக்குற ஒரு அற்புதமான வரைபடம். முதலாவது இதோட மூலப்பொருள். பொதுவா மற்ற உபகரணங்கள் எல்லாம் மரத்தால செஞ்சு அது மேல தங்கத்தகடு பதிச்சிருப்பாங்க. ஆனா இந்த குத்துவிளக்கு மட்டும் ஏன் அடியிலிருந்து நுனி வரைக்கும் முழுசா தங்கத்தாலே செஞ்சிருக்காங்கன்னு நீங்க எப்பவாது யோசிச்சதுண்டா? இது எந்த மனிதத்தன்மையின் கலப்படமும் இல்லாத கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்தன்மையையும் அவர் கொண்டு வந்த ஒளியின் தூய்மையையும் குறிக்குது. இரண்டாவதா இதோட வேலைப்பாடு. அந்த தங்கம் எப்படி இந்த வடிவத்துக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அத சுலபமா எந்த அச்சிலையும் வார்க்கல, மாறாக சுத்தியாலால அடிச்சு உருவாக்குனாங்க. ஒரு அழகான சிற்பம் வடிக்க பாறையின் மீது உளி எப்படி தொடர்ந்து வலிய தருமோ அதுபோலதான் அந்த சுத்தியலின் அடிகளும். அது நமக்கு ரட்சிப்பை கொண்டுவர கிறிஸ்து பட்ட பாடுகளையும் அழுத்தங்களையும் குறிக்குது. மூன்றாவதாக இதோட அமைப்பும் அது தரும் ஆன்மீக பாடமும். இதோட அடிப்பாகம், மையத்தண்டு, அப்புறம் கிளைகளுக்குள்ள தொடர்பை கவனிச்சிங்கன்னா, தண்டு இல்லாம கிளைகளுக்கு ஒளியே இல்லைங்க. பிளக்ல இணைக்கப்படாம சுயமா ஒளிர முடியாத ஒரு பல்பு போலதான் நாமும் இருக்கோம். கிறிஸ்து அப்படிங்கிற உறுதியான அஸ்திவாரமான தண்டோடு இணைந்திருந்தால் மட்டுமே நம்மால ஒளிய தர முடியுமே தவிர நமது சுயமுயற்சியால கண்டிப்பா முடியாது. நமது சுய ஆற்றலால் அல்ல, சதாகாலமும் நிலைத்திருக்கும் அந்த ஜீவத் தண்டோடு இணைந்திருப்பதன் மூலமே நாம் உண்மையான ஒளியை பிரதிபலிக்க முடியும்.